என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் நீ இழந்த காலங்கள் மாறி எல்லாவற்றையும் நீ பெறப்போகின்ற காலம் இது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகும் காலகட்டம் இது. தெளிவாக கூறுகின்றேன், முழுமையாக கேள். முடிவில் நிச்சயம் உன்னுடைய மனம் மலரும். இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில் தான் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கியிருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும் எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று ஒன்று இருக்கும். உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் காலகட்டம் என்று ஒன்று இருக்கும். இழக்கும் காலகட்டத்தில் பல அனுபவங்களையும் பல பாடங்களையும் பெறுவாய். நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவு திறனோடு எதிர்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவாய். இவையெல்லாம் உன்னுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும். அதாவது உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்துத்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைத்ததோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைத்ததோ சாத்தியமல்ல. ஒரு பூ பூக்கின்றது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்கும் அல்லவா? அதே போலத்தான் வாழ்க்கையும். இழந்தவை என்று ஒன்று இருந்தால் பெறுபவை என்று ஒரு காலம் வரும். இழக்கும் காலங்களில் நீ இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்தாலுமே கூட பொறுமை காத்து நின்றால் நீ பெறப்போகும் காலம் என்று ஒரு காலம் நிச்சயம் வரும். எல்லாவற்றையும் நீ பெறும் காலமும் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் காலத்தை பற்றியும் பேசுவதை விட எதுவும் கிடைக்காத காலமும் நீ இழக்கும் காலம் என்று ஒன்று உள்ளதே. அந்த காலகட்டத்தில் தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் இது ஒரு சோதனை காலம் என்று கூறலாம். உன்னை சோதிக்கும் காலம். இந்த இழக்கும் காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத காலமாக இருக்கும். உனக்கு பிரச்சனைகள் வரும்போது உன்னுடைய கையில் இருந்து எல்லாமும் நழுவி செல்லும் போது உன்னுடைய மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு நிற்கின்றது என்பதை உன்னை சோதிக்கும் காலமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கின்றாயா, உண்மையான வழியில் நடக்கின்றாயா என்பதையெல்லாம் இந்த காலம் சோதித்து செல்லும். இந்த காலகட்டத்தில் நீ பொறுமை காத்து நிற்க வேண்டும். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளையும் நன்மைகளையும் பிறருக்கு செய்து வர வேண்டும். இறை வழியில் செல்ல வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் இன்னும் வலுவாக வேண்டும். தவறான வழிகளை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன் இத்தனை கவனத்துடன் இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும் என்றால், நீ இழக்கும் காலகட்டத்தில் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் நீ அனைத்தையும் பெறப்போகும் காலத்தை நிர்ணயிக்கப்படுகின்றது. ஏனென்றால் தொலைப்பது அதிசயமல்ல, ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கின்றாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். புரிந்து கொண்டாயா? உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகின்றேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேர் வழியில் நடந்து நன்மைகளை செய்து வா. நீ இழந்ததையெல்லாம் நிச்சயம் திரும்ப பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் பாதத்தில் வைத்துவிடு. கொஞ்ச நாள் அமைதியாக காத்திரு. எல்லாம் நீ நினைத்தபடியே மாறும். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விட்டால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய அனைத்து துன்பங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டது என் செல்லமே. இனி நீ போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு உனக்கு நான் நன்மையை செய்ய போகின்றேன். பொறுத்திருந்து பார் உனக்கு நடக்கப் போவதை. என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நான் வழிகாட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும். இனி நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய். நான் உன்னோடு தான் இருப்பேன். பிரச்சனைகளை கடந்து விட வேண்டும்.
இல்லையே அந்த பிரச்சனைகளோடு பயணம் செய்து அந்த பிரச்சனையை தோற்கடிக்க வேண்டும். ஒரு நாள் உன்னுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும். அந்த நாள் நாளையாகவே கூட இருக்கலாம். மனதிற்கு பட்ட அனைத்தையும் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சரி எது, அவசியம் எது என்பதை அறிந்து பேசு. உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பேசு. நான் உன்னுடன் இருக்கும் வரை உனக்கு தோல்வியே கிடையாது. நீண்ட காலமாக என்னுடைய அருளுக்காக நீ பொறுமையாக காத்து கொண்டிருந்தது உனக்கு பலனை கொடுக்க போகின்றது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற நான் செய்வேன். நீ விரும்பிய அனைத்தையும் உன்னுடைய கைகளில் நான் நிச்சயமாக தரப்போகின்றேன். அதனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. என்னிடம் நீ முழு மனதோடும் நம்பிக்கையோடும் கேட்டாயானால் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்காக நான் நிச்சயமாக தருவேன். பிறர் உன்னை ஒதுக்கிவிட்டாலும் நீ கவலைப்படாதே. நேர்மை என்கின்ற வெளிச்சம் உனக்குள் இருக்கும் வரை உலகத்தில் உனக்கும் நிச்சயம் இடம் உண்டு. என்னுடைய குழந்தையின் வெற்றியை தடுக்க முயற்சிக்கும் எந்த கெட்ட சக்தியானாலும் அதன் அழிவு நிச்சயம் என் கைகளில் தான். நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்காக அளிக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு. உலகத்தில் எது அதிபோதை என்று தெரியுமா? நமக்கு பிடித்தவர்களிடம் பாசத்திற்காக ஏங்கி தவிப்பதுதான். விசுவாசம் மற்றும் பிரார்த்தனை இவை அனைத்தும் கண்களுக்கு தெரியாதவை. ஆனால் அவை சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியமாக்கும். எதையும் செய்யக்கூடிய நட்பு கிடைத்தால் அதில் உபயோகப்படுத்திக் கொள்ளாததில் இருப்பது உண்மையான நட்பு. உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று நினைக்காதே. வாழ்க்கை இருக்கும் போதே அதனை வாழ்ந்து விடு. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று கூட யாருக்கும் தெரியாது. காயங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிந்த பின்பும் சில உறவுகளை விட்டு பிரிய மனமில்லை. காரணம், காயத்தை மீறிய நேசம் அங்கே இருப்பதுதான். ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை அங்கு வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தீவிரமான முயற்சி வேண்டும். என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது வரும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நிச்சயம் பதில் தராமல் போகாது. நிச்சயம் வேறு ஏதாவது வழிகளில் உன்னை தேடி தீர்வு வரும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அன்பில் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பாசத்தில் வேஷம் என அனைத்தையும் சந்தித்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உண்மையான அன்பிற்கு பலனே இல்லையா என்று என்னை நோக்கி கேட்கின்றாய். உண்மையான பாசத்திற்காக ஏங்கி தவிக்கின்றாய். அது உனக்கு கிடைக்காத போதும், உதாசீனப்படுத்தப்படும் போதும், நீ அடையும் துன்பத்தை காண